சனாதன இருள் சூழ்ந்த இந்தியாவில் பெரும் பிரளயமாய் தோன்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் மண்ணின் மைந்தர்களின் விடுதலைக்கு தன்னை உருக்கி தன் விழா எலும்புகளை நொறுக்கி விடுதலை பாதையை அமைத்தார். மக்கள் விடுதலையை உணர்ந்தார்கள். ஆனால் அவரின் கண்ணீரை சுவைத்து சுகமாய் உயர்ந்தவர்களோ சுயநல சேற்றில் புதைந்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை முன்னெடுக்காமல் தூர விலகினார்கள். சமூக அரசியல் விடுதலை கனவு பின்னோக்கி உருண்டது. வாளாகவும் கேடயமாகவும் உயர வேண்டிய புரட்சியாளரின் சிந்தனைகள், எழுத்துக்கள் கால்பதியாமல் தேங்கின. சனாதன பேராபத்து மீண்டும் சூழ வந்தது. அம்பேத்கரின் மாபெரும் கனவுகள் நிறைவேறுமா? சனாதன ஆபத்தை விரட்டுமா? மக்களை காக்குமா? காக்கும், காக்கும், உறுதியாய் காக்கும். அம்பேத்கரியமே மக்களின் திறன்மிக்க அரண். எழுச்சி தலைவர் டாக்டர் திருமா சிந்தித்தார். தோழர் சன்னாவோடு உரையாடினார். அம்பேத்கரிய தொகுப்புகள் மக்கள் மயமாக வேண்டும் எனும் ஆலோசனையை ஏற்று பெரும் கனவு திட்டத்தை வடித்தெடுத்தார். அம்பேத்கரியமே அறியாமை இருளை கிழிக்கும், படிப்பகமே சனாதன பேயிருளை விரட்டும். அம்பேத்கரின் வாரிசு அம்பேத்கரிய தூதுவர்களை உருவாக்க முனைகிறார். இனி அம்பேத்கரியம் ஒவ்வொரு கிராமத்திலும் இறங்கும். அதை தொடுபவர் யாவரும் புத்தொளி பெறுவார்கள். அறியாமை அகலும், அதிகாரம் கைவரும். ஆனால் யார் அதை விளக்குவது? எழுச்சி தலைவர் டாக்டர் திருமாவளவன் விளக்கி வருகிறார். இனியும் விளக்குவார். ஊன்றுவோம் அம்பேத்கர் அறிவியம் என முழங்கினார். ஒருவன் கேட்டு ஒளி பெற்றார். 1000 பேர் கேட்டு ஒளியேற்றினார்கள். ஊர் ஊராய் இனி ஒளியேறும். தீவிரமாய் ஒளியேற்றுவோம். சனாதனம் சிறுத்து சிதறும். ஆதிக்குடிகள் அதிகாரம் பெற அம்பேத்கரியத்தின் துணை கொண்டு அதிகாரத்தை பற்றி தெளிவார். ஆனால் இன்னும் பணி முடியவில்லை. எதை செய்ய வேண்டும்? அம்பேத்கரை பார்த்தால் மட்டும் போதுமா? படிக்க வேண்டும். படித்தால் மட்டும் போதுமா? அவற்றை பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்தால் மட்டும் போதுமா? அதிகாரத்தை அடைய அமைப்பாதல் வேண்டும். அமைப்பாவதற்கென நமக்கென ஒரு சிறிய இடம், நாம் யாவரும் கூடி படிக்கும் இடம், நம்மை செதுக்கிக் கொள்ள, நம் கனவுகளை தீட்டிக் கொள்ள ஒரு இடம் தேவை. அதுதான் அம்பேத்கர் படிப்பகம். அதுவே நம் எதிர்காலம், நம்மை எதிர்ப்போர்களை தடுக்கும் களம். அம்பேத்கரின் கனவுகள் தோற்றுவிடக் கூடாது. அது வெல்ல வேண்டும். வாருங்கள், அரண் செய்வோம். அம்பேத்கரின் புத்தகங்களை அச்சிட்டு பரப்புவோம். ஊர்தோறும் அம்பேத்கர் படிப்பகங்களை கட்டி எழுப்ப முதல் கல்லை ஊன்று. ஊரார் ஒன்று கூடி ஒவ்வொருவரும் சிறு தொகை செலுத்தி நமது கனவு படிப்பகத்தை கட்டுவோம். அம்பேத்கரின் ரத்தத்தில் வேலை பெற்ற அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், அயல்நாட்டில் வேலை செய்பவர்கள், சமூக நீதியை விரும்புவோர்கள், படித்தவர்கள், சாதி மத வேறுபாடின்றி யாவரும் நமது பங்கை செலுத்துவோம். நமது குழந்தைகள் படிக்க, நமது கிராமம் செழிக்க, அதிகாரம் பெற நாமே கட்டுவோம் நமது படிப்பகத்தை, அம்பேத்கர் படிப்பகத்தை. அதில் அம்பேத்கரிய புத்தகங்களை வைப்போம். அறிவாசான்களின் நூல்களையும் உலக அறிவியல்களையும் சேகரித்து படிப்போம், பரப்போம். அறிவே ஆயுதம், அதை உயர்த்தி பிடிப்போம். அம்பேத்கரின் தேரை முன்னோக்கி இழுப்போம். வாருங்கள், பரவும் அறிவு ஒளியால் சனாதனத்தை பொசுக்குவோம். வாருங்கள், கை கொடுங்கள். அம்பேத்கரின் கண்ணீரை துடைப்போம். அவரால் வாழ்பவர்களே வாருங்கள், அம்பேத்கரிய தூதுவர்களாய் இணையும்.
அம்பேத்கர் படிப்பகங்களை கட்டி சமத்துவ தூதர்களாய் ஒளிருங்கள். நமது பிள்ளைகள், நமது கிராமம், இது நமது மண். பாதுகாப்போம். சனாதனத்திற்கு இங்கே இடமில்லை. வாருங்கள், விரட்டி அடிப்போம், விளங்க வைப்போம், விளங்கறுப்போம். ஊர்தோறும் அம்பேத்கர் படிப்பகம், ஊன்றுவோம் அம்பேத்கர் அறிவியல். இந்த மாபெரும் கனவு திட்டத்தில் இணையுங்கள். புதிய தமிழ்நாட்டை, புதிய இந்தியாவை உருவாக்குவோம். ஜெய் பீம்.